பேபின்னு சொல்ற? ஏய் வெளிய சொல்லக்கூடாதா? லவ் பண்றமா? ஒத்த உசுறு. இதுல என்னடி லவ் வேற? போறது ஏன் உசுராச்சே? இதுக்கு மேல பேசக்கூடாது. ரைட்ஸ் கேட்பாங்க. ஐயோ, இந்த தாஜ்மஹால் ஷாஜகான் இருக்கானே, அவன் எனக்கு முன்னாடியே தாஜ்மஹாலை கட்டிட்டான். ஐயோ, உனக்கு ஏதாவது கட்டணுமே. முதல்ல உங்க இடுப்புல இருக்க வேட்டியை கட்டுங்க. டேய், அது வேலையை காட்டுது, நம்ம வேலையை காட்டணும். இப்ப நீ பேசாம இருக்க, உன் வாயை அடைக்கணும். பேரு எவ்வளவு போட போறீங்க? 1 lakh. ஒண்ணுதானா? பத்தாதா? இங்க பாரு, உன் தலைக்கு 10,000, உன் கண்ணுக்கு 20,000, உதட்டுக்கு 50,000, உன் காதுக்கு 20,000, மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டு பாடினாத்தே எப்பவுமே மூடே வரும். பாடவா? தொட்டால் பூ மலரும். ஐயோ, மலரும் மல்லாந்துட்டாலே. தொட்டால் பூ மலரும். மலரே, தொட்டா எனக்கு தூக்கம் வரும். இங்க பாரு, அதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம விளையாடலாம்னு வந்த நேரத்துல நீ இந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. எந்திரி. தொட்டால் பூ மலரும். தொட்டா எனக்கு தூக்கம் வரும். இது என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு. சே, இத போலீஸ்ல மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த 3 பொண்ணுங்களையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை, ஆனாலும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு டிமிக்கி கொடுக்குறான். எப்படி சார்? எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ஒரு பொண்ணை தான் சீட் பண்ணி ஏமாத்திருக்கான் சார். மற்ற பொண்ணுங்கெல்லாம் அவன் விரிச்ச ஃபேஸ்புக் ஐடியில விழுந்திருக்காங்க. ஓகே, இதுக்கு சரியான ஆளு கருணாகரன் தான். அவர் வந்தாதான் இந்த மாதிரி விஷயத்த முடிச்சு வைக்க முடியும். பாலிசா இருந்த பொள்ளாச்சி இப்ப போலீஸா நிக்குது. ஃபைல் சார். மலர்விழி, இந்த பொண்ணோட அப்பா யாரு பார்க்கணுமே? அவங்க பூக்கார்டில் இருக்காங்க சார், பார்க்கலாம். அருமையான காஃபில முறைக்காத. அப்புறம் நீ பாரு, கண்டிப்பா நானும் ஒரு நாள் பெரிய ஆளா வருவேன். ஆமாமா, பெரிய ஆளா வேணா அவன், பட் பெரிய லெவலுக்குலாம் போக மாட்டேன். இவெல்லாம் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அரபியா நாட்டில் பண்ற மாதிரி அப்படியே நான் அறுத்து நறுன்னு ஊறுகாய் போட்டுருவேன். இந்த பொண்ணோட அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் பார்க்கும்போது. சார், இவங்க மலர்விழியோட ஃபாதர். மலர்விழியோட ஃபாதரா? மலர்விழியோட ஃபாதர் நான் கிடையாது. மலர்விழி வீடு இது இல்ல. மலர்விழி இல்ல இல்ல. வாட்ஸ் திஸ்? 1 செகண்ட் சார். சார், நீங்க ஸ்டேஷனுக்கு எவ்வளவு வாட்டி வந்திருக்கீங்க? இவர் என்கொயரிக்காக வந்த புது ஆபீசர். ஓஹோ, இந்த பரோட்டா சூரி ஏதோ ஒரு படத்துல ஆட்டத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவானே, அந்த மாதிரி இந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்க வந்திருக்கிற ஆபீசர் அவரு. சார் அப்படி இல்ல சார். அப்படிதான் சார், அப்படிதான். நீங்க என்ன ஏதுன்னு கேப்பீங்க, நாங்க எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்வோம். இதோ பாக்குறோம், இதோ விசாரிக்கிறோம், இதோ கண்டுபிடிக்கிறோம் சொல்லிட்டு எங்களை இழுத்தடிப்பீங்க. மீறி ஸ்டேஷனுக்கு வந்தோம்னா ஏன் அடிக்கடி வந்து எங்க உயிரை வாங்குறீங்க, தகவல் தெரிஞ்சா நாங்களே சொல்லி அனுப்புறோம் சொல்லிட்டு எங்க மேலேயே எரிஞ்சு விழுவீங்க. அப்படி தானமா நடந்தது? சார்,
உங்க கோபம் எவ்வளவு நியாயமானதுன்னு எனக்கு புரியுது சார். அட போங்க சார். அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு புரியாது சார். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சட்டமும் கோர்ட்டு தான். புள்ள பாசத்தை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அம்மா, நான் ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல, நான் கூட ஒரு பொண்ணோட அப்பா தான். யாரு நீங்க? பொண்ணுக்கு அப்பா சார். இதே உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா அவனை கண்டுபிடிச்சு சுட்டு பொசுக்கி இருக்க மாட்டீங்க? அதே துடிப்பை வேகமா ஏன் சார் என் பொண்ணை கண்டுபிடிக்கும் போது இல்ல மத்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்கும் போது இல்ல? சொல்லுங்க. அந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் உங்க காயத்துக்கு மருந்து போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டு விட்டு போனா, எங்க போறேன்ட்டு போனா, கடைசியா எத்தனை மணிக்கு உங்ககிட்ட மறுபடியும் பேசினா? ஜூலை மாசம் 10ஆம் தேதி சார். உங்க பொண்ணு இன்டர்வியூக்கு போன கம்பெனி பேரு? இந்திரா டெக்ஸ்டைல் சார். காலையில 9 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி போனேன் சார். அதுதான் நாங்க கடைசியா அவளை பார்த்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை சார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டட் சார். ஓகே சார். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை மீட் பண்றேன். வர்றேன். நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா வேற ஒருத்தன் பார்த்துட்டு போயிடுவான். என்னடி சொல்ற? பின்ன என்னடா, தண்ணி அடிச்சிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப பாரு, நான் வரேன் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி, என்னை என்ன பண்ண சொல்ற? உன்னோட ஐபிஎஸ் லட்சியம்லாம் ஓகே, கண்டிப்பா நீ ஜெயிச்சிடுவ. அது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய். வேலைக்கா? முதல்ல குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சரி, எனக்கு ஒரு கேஸ் கொடு. சரி தரேன், பட் சத்தியம் பண்ணணும். கண்டிப்பா சத்தியம் பண்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். கல்பனா மேடம் எங்க இருக்காங்க? கல்பனா மேடம் அந்த ரோஸ் கலர் சாரி சார். சரி மேடம், வெற்றி சொல்லிருப்பாளே. வாங்க, நீங்க தானா? ஆமா, நானே தான். நிறைய சொல்லிருக்கா உங்களை பத்தி. அப்படி என்ன சொன்னா? குடிச்சிட்டு ஊரை சுத்துவீங்கன்னு சொல்லிருக்கா. வேற என்ன சொன்னா? 1000 2000 பிச்சை எடுப்பீங்களாமே. வேற வேற வெற்றி, உள்ள வாங்க. உங்களை தான் கூப்பிடுறாங்க, போங்க போங்க. உன்கிட்டயும் அசிங்கப்படுத்திட்டாளா? உள்ள என்ன சொல்லி வச்சிருக்காளோ? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சிட். ஐயோ, பார்க்கவே பயமா இருக்கே. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கேன் மேடம். வாட்? ஐயோ, சாரி மேடம். இட்ஸ் ஓகே. ஒருவேளை எங்க கம்பெனி உங்களை ஹையர் பண்ணாங்கன்னா எவ்வளவு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒரு 1000 இல்ல 2000. 1000 2000-ஆ? ஐயோ, சாரி. என்னாச்சு உங்களுக்கு? உங்களை பார்த்தா தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கா? என்ன? ஓ காட். என்ன புலம்ப வைக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? அவன் இன்டர்வியூக்கு போப்போன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அது சர்டிஃபிகேட்ல போட்டிருக்கோம் மேடம். அது எங்களுக்கு தெரியாதா? மகாத்மா காந்தியோட டேட் ஆஃப் பர்த் என்ன? அது அக்டோபர் 2. இது மட்டும் இப்படி உங்களுக்கு கரெக்டா தெரியுது? அன்னைக்கு தான் டாஸ்மாக் மூடி இருக்கோம் மேடம். கடவுளே, தலை சுத்துதே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கன்சீவ் ஆயிருக்கீங்களா? வாட்? ஐயோ, நான் கன்சீவ். சாரி, கன்ஃபியூஷன் மேடம். நான் கன்சீவ். நீங்க கன்சீவ் இல்ல மேடம். சாரி மேடம். என்ன தலைவலிக்குதா? கல்பனா, உங்க ரெக்கமெண்டேஷனா? ஆமா மேம். கூட்டு போயிருங்க. மறுபடியும் எப்போ வர சொல்லலாம் மேம்? வரவே வேணாம், அப்படியே போக சொல்லுங்க. என்னங்க? ஐயோ, கை விட்டுறாதீங்க. இதுக்காகவே இன்டர்வியூ வரலாம் போல இருக்கே.